எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்ட்ராட்டஜி பார்த்திங்கன்னா ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜி 5. இந்த ஸ்ட்ராட்டஜி 5ல் வந்து நிறைய சேஞ்சஸ், செட்டிங்ஸ் எல்லாமே போட்டிருந்தோம். ஒரு மாதிரி அது காம்ப்ளிகேட்டட் இருந்துச்சு, ரொம்ப லென்த்தியாக போச்சு வீடியோ. எனக்கு என்னமோ அது வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ண மாதிரி எனக்கு தெரியல. ஸோ நான் அதை என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு பைன் ஸ்கிரிப்டாக கன்வெர்ட் பண்ணிட்டேன். இது நானாக ஃபுல்லாக எழுதலை. இந்த கோடு வந்து ஆல்ரெடி அவைலபிள். யூடி பாட் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம ட்ரேடிங் வியூவில் இந்த கோடு கிடைக்கும் உங்களுக்கு. நான் அந்த கோடை எடுத்து நமக்கு தேவையான, நமக்கு சாதகமான ஃபார்மேட்டில் வந்து நான் வந்து இந்த பைன் ஸ்கிரிப்டை வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். பட் இந்த கோடு வந்து நான் அப்படியே யூஸ் பண்ண ஆல்ரெடி அவைலபிள் கோடை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நானாக எழுதின கோடு கிடையாது. ஸோ அந்த கிரெடிட்ஸ்லாம் கொடுத்துட்டேன். யார் யார் வந்து இப்போ பண்ணா அப்படின்றது, கோடை வந்து யார் யாரெல்லாம் பண்ணியிருக்கா, யார் யார் கோடெல்லாம் நான் ரீயூஸ் பண்ணியிருக்கேன்றதை நான் இந்த காட்டிட்டேன். கிரெடிட்ஸ் டு ஹெச் பாட்டர் அண்ட் யோ அட்ரிலியன். இந்த மாதிரி 3 பேருடைய அந்த கிரெடிட்ஸையும் நான் காமிச்சிட்டேன்ல. ஸோ நம்ம இது என்ன பண்ணணும்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ட்ரேடிங் வியூவில் போயிட்டு உங்கள் ஜிமெயில் ஐடியில் நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போது நான் வந்து சைன் அவுட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் முதல்ல என்ன பண்ணணுன்னா, நேராக போயிட்டு இங்கே போயிட்டு நீங்கள் ஜாயின் நவ் இல்லை சைன்இன் கொடுங்க. ஜாயின் நவ் கொடுங்க. ஜாயின் நவ் கொடுத்தீங்கன்னா கூகுள் வச்சு இருக்கும். ஸோ ஜிமெயில் வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஓகே, ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இதில் வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணோடனே இப்படி தான் இருக்கும். அதை மினிமைஸ் பண்ணிடுறேன். ஸோ உங்களுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு சார்ட்டை காமிக்கும், இங்கே உள்ள டூல்ஸை காமிக்கும், இங்கே வந்து உங்களுக்கு வாட்ச் லிஸ்ட் காமிக்கும் ட்ரேடிங் வியூவில். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக் ஸ்க்ரீனர் இருக்குது, பைன் எடிட்டர் இருக்குது, ஸ்ட்ராட்டஜி டெஸ்டர் இருக்குது, ட்ரேடிங் பேனல். ஸோ இந்த பைன் எடிட்டரை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதை அப்படியே மேலே ஏற்றிக்கோங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே வந்து முதல்ல அந்த ட்ரேடிங் வியூ ஸ்கிரிப்டோடைய இண்டிகேட்டர் நான் காட்டிடுறேன். இந்த வெப்சைட்டில் போங்க, arunsystems.co அப்படின்ற வெப்சைட்டில் போயிட்டு இந்த ஸ்டாக் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் இண்டிகேட்டர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த இண்டிகேட்டர்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இண்டிகேட்டர்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம நேற்று டிஸ்கஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜி 5 உடைய பைன் ஸ்கிரிப்ட் இங்கே இருக்குது. ஸோ இதை ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட்டு காப்பி பண்ணுங்கள். இதை அப்படியே காப்பி பண்ணுங்கள். ஸோ அதை காப்பி பண்ணிவிட்டு அப்படியே இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்கள் நேமை கொடுத்துக்கோங்க. மை ஸ்கிரிப்ட்னு ஏதாவது ஒன்று கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு சேவிங் கொடுங்க. சேவிங் கொடுக்கும்போது ஓகே, நான் ஆல்ரெடி கேட்டதுனால கேட்குது. ஓகே, சேவிங் கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, கீழே போய் பார்க்கணும். எங்கே பார்க்கணும்? இந்த இடத்துல பார்க்கணும். இங்கே வந்து பாருங்கள், இது வந்து எரர்னு காமிக்குது. ஸோ என்னன்னா, நம்ம டெக்ஸ்ட்லேருந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான சிம்பிள்ஸ்லாம் அதை ஒத்துக்க மாட்டேங்குது. அதான் பாருங்கள், பாக்ஸாக போட்டு காமிச்சிருக்கும். ஸோ இதெல்லாம் எரர். ஓகேங்களா? ஸோ இந்த எரர் ஈஸியாக கரெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு வழி இருக்குது. என்ன பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு எங்கெல்லாம் வந்து இந்த எரர் இருக்குன்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்காது, இதெல்லாம் எரர் காமிக்கும். அது மாதிரி இதெல்லாம் எரர் காமிக்கும், இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்காது, எரர் காமிக்கும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து இதை ரைட் கிளிக் பண்ணி இல்லைனா கண்ட்ரோல் எஃப் கொடுங்க. கண்ட்ரோல் பிடிச்சிட்டு எஃப்னு கொடுக்குற மாதிரி ஃபைண்டுன்னு காமிக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபைண்டு ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கா. இப்போது எங்கெங்கெல்லாம் பிரச்சனை, இப்போ இதெல்லாம் பிரச்சனை வருதா. ஸோ அப்போ இதை காப்பி பண்ணுங்கள். இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ரீப்ளேஸ் பண்ணி டைப் பண்ணிவிடுங்க. அதை அந்த ஓப்பன் டபுள் கோட்ஸ் வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு இந்த சைடில் பாருங்கள், ரீப்ளேஸ் ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. கொடுத்துட்டிங்கன்னா ஃபுல்லாக ரீப்ளேஸ் ஆகிடும். ஓகேயா? அதே மாதிரி இதை காப்பி பண்ணி இதில் போடுங்க. போட்டுட்டு அதே மாதிரி இந்த இடத்துலையும் உங்களுக்கு அந்த டபுள் கோட்ஸை வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு ரீப்ளேஸ் ஆல் கொடுங்க. ஸோ எல்லாம் ரீப்ளேஸ் ஆகிடுமா. ஸோ அப்போ இது எல்லாம் சால்வ் ஆகிடுச்சு. இப்போ இது ஒரு ப்ராப்ளம். பாருங்கள், பாக்ஸ் போட்டு காமிக்கா, இது வந்து ஏதோ எரர் காமிக்குது. ஸோ நம்ம அந்த எரரை எப்படி இது பண்ணோன்னா, இதை காப்பி பண்ணிக்கோங்க, இதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சிங்கிள் கோட்ஸ் கொடுங்க. சிங்கிள் கோட்ஸை கொடுத்து ரீப்ளேஸ் ஆல் கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு அது மாறிடும். அதே மாதிரி வேறு எங்கே இருக்குது, அதெல்லாம் மாறி இந்த இருக்குது பாருங்கள், இதுவும் மாறணும். ஓகேங்களா? அப்போ இதையும் காப்பி பண்ணிக்கோங்க, இதையும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சிங்கிள் கோட்ஸ் கொடுத்து ரீப்ளேஸ் ஆல் கொடுத்துக்கோங்க. ஸோ எல்லா ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சா. இப்போ வேறு என்ன இருக்குது பாருங்கள், இந்த மைனஸ் இருக்குல்ல, இந்த மைனஸ் பிரச்சனை பண்ணுது. ஸோ இந்த மைனஸையும் காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணி கண்ட்ரோல் சி காப்பி கொடுத்து இங்கே போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஹைஃபனை போட்டிங்கன்னா இந்த ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடும். ஸோ ரீப்ளேஸ் ஆகும். அப்போ எல்லாம் சால்வ் ஆகிடுச்சு. எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ஸ்கிரிப்டை வந்து நம்ம சேவ் பண்ணணும்.
ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, சேவ் கொடுத்துக்கோங்க. ஸோ சேவ் கொடுத்தோடனே இங்கே வந்து என்ன ஆயிருக்கு பாருங்கள், கம்பைல் ஆகிடுச்சு. கம்பைல் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக கம்பைல் ஆகிடுச்சு. இது கம்பைல் ஆனதுக்கப்புறம் சேவ் கொடுத்தாலும் இங்கே கம்பைல் ஆகிடுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஆட் டு சார்ட்னு கொடுத்துருங்க. ஆட் டு சார்ட் கொடுத்தீங்கன்னா பார்த்தீங்களா, இப்போ நம்ம போட்ட செட்டிங்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கேயே வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ சூப்பராக இந்த செட்டிங்ஸ் வந்து நமக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ நான் வந்து நம்ம இதை 5 மினிட்ஸ் கேண்டில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே செல் கொடுத்துருக்காங்க, அழகாக போயிட்டுருக்கு. நமக்கு சூப்பரான ஒரு பை டுடே இன்னைக்கு. இன்னொரு விஷயம் என்னென்னா, இதை வந்து இந்த ஸ்கிரிப்டை வந்து நீங்கள் பப்ளிஷ் பண்ணிடக்கூடாது. பப்ளிஷ் பண்ணிங்கன்னா ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடும். அவன் வந்து நோட்டீஸ் அனுப்பிடுவான், இந்த மாதிரி இந்த காப்பி அடிச்சிருக்க ஸ்கிரிப்ட்னு சொல்லிட்டு நோட்டீஸ். ஸோ பப்ளிஷ் பண்ணக்கூடாது. நம்ம ப்ரைவேட்டாக இல்லைனா நம்மளுடைய லாகின்குள்ளே தான் வச்சுருக்கணும், ப்ரைவேட்டாக வைக்கக்கூடாது. சரிங்களா? சரி, வச்சுட்டிங்கன்னா ஃபைன். இப்போ இதில் போயிட்டு நம்ம இதை நம்ம வந்து பாருங்கள், இது செட்டிங்ஸ்ன்னு இருக்கா, இல்லை பார்த்தீங்கன்னா பாருங்கள், கீ வேல்யூ 2, ATR பீரியட் 3. ஸோ நம்ம என்னென்ன வேல்யூஸ் வச்சோமோ அது பாருங்கள் ஒரே ஸ்க்ரீனில் வந்துருச்சா, ஒரே ஸ்க்ரீனில் வந்துருச்சு. ஸோ இதை நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். வேறு நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை, எல்லாமே அதிலே வந்துருச்சு. இது கூட வேணால் நீங்கள் என்ன பண்ணலான்னா இன்னொரு இண்டிகேட்டர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். என்ன இண்டிகேட்டர்னா மேக்ஸ் பெயின் வச்சுக்கோங்க, சாரி மேக்ஸ் கெயின் வச்சுக்கோங்க. மேக்ஸ் கெயின் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கன்ஃபர்மேஷனுக்காக இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரெட்டு மேலே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் செல் பண்ணணும். பை பண்ணுறதா இருந்தீங்கன்னா க்ரீன் வந்து மேலே இருக்கணும். ஸோ இங்கே அழகாக காமிச்சிருக்கு. என்ன காமிச்சிருக்குன்னா செல் காமிச்சிருக்கு, ஆனால் இங்கே ஆமாம் செல் க்ரீன் மேலே இருக்குது, ஒயிட் ரெட்டு மேலே இருக்குது. ஸோ வி கேன் டூ த செல். ஓகே, ஸோ நம்ம 5 மினிட்ஸ் கேண்டில் தானே பார்த்துருந்தோம். ஓகே, 5 மினிட்ஸ் பார்ப்போம். 5 மினிட்ஸ் இதுக்கு இன்னும் எந்த ஒரு இண்டிகேஷனும் காமிக்கல. ஸோ லெட் அஸ் வெயிட். பட் 1 மினிட் கேண்டிலில் நமக்கு அழகாக காமிச்சிருக்கு, செல் காமிச்சிருக்கு. ஸோ இந்த செல் பார்த்தீங்கன்னா இங்கே எத்தனை எந்த பாயிண்டில் காமிச்சிருக்கு, 175 காமிச்சிருக்கு. எவ்வளோ தூரம் போயிருக்கு, 143. பரவாயில்ல, ஒரு 30 பாயிண்ட் போயிருக்கு. ஓகே, ஸோ இது வந்து ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக வச்சுக்கலாம். ஓகேங்களா? பட் பாருங்கள் இதோட சைஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ நம்ம இமீடியட்டாக வெளியே வர மாதிரி இருக்கும். ஸோ சைஸ் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி நம்ம செல் பண்ணிக்கலாம். பட் 20 பாயிண்ட்ஸ் தான் நம்ம நேற்று டிஸ்கஸ் பண்ண மாதிரி. இதனுடைய ஸ்டாப் லாஸும் இதனுடைய டார்கெட்டும் 20 பாயிண்ட்ஸ் தான். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் சிம்பிளாக நீங்கள் ஒரு ப்ரைன் ஸ்கிரிப்டை பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த எரர்லாம் கரெக்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா கம்பைல் ஆகிடும். ஆட் டு சார்ட் கொடுத்தீங்கன்னா சார்ட்டில் போய் அது லிஸ்ட் ஆகிடும். அதில் போய் காமிச்சிடும். பார்த்தீங்களா, நம்ம என்ன நேம் இங்கே வந்து நான் A.K.S ஸ்டாக்ஸ்னு கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணால் உங்களுடைய நேமை போட்டுக்கோங்க. போட்டிங்கன்னா இந்த இடத்துல அந்த இண்டிகேட்டரோட நேம் இங்கே வந்துடும். நீங்கள் அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிளாக ஒரு பைன் ஸ்கிரிப்டை எப்படி யூஸ் பண்ணுன்றதை நான் சொல்லிட்டேன். யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி மக்களே.